மூர்த்தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. இந்த கலட்சிங்க செருந்தன நாயனாரினுடைய பெருமையை சொல்லும்போது, இவர் கலட்சிங்க நாயனார். இவர் சோழ நாட்டிலே பல்லவ மன்னர் சிவபெருமானின் அருளால் கலட்சிங்க மன்னர் ஆண்டு வந்தார். சிவபெருமானினுடைய அளவில்லாத பக்தி உடையவர். சிவதலத்திற்கெல்லாம் சிறப்பெற்று ஒரு பொற்காசைகளை கொடுத்து சில பெருமைகளை அடைவார். இவர் ஒரு நாள் தன் மனைவியாரை கூட்டிக் கொண்டு இறைவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது தன் மனைவியார் இப்போதும் சொன்னோம் மூணுது தன் ஒரு பூ தவறி கீழே நுகர்ந்தார். அதை கலட்சிங்க செருந்துரை நாயனார் மூக்கை அறுத்தார். கலட்சிங்க நாயனார் அரசர் தன்னுடைய மனைவியாரினுடைய கையை வெட்டினார். இந்த கை துண்டாகப்பட்ட பெருமையை கண்டு இறைவன் அங்கேயிருந்து ஓடிவரார். ஏன் இந்த சிறப்பை நம்ம சொல்றோம்னா, இந்த கலட்சிங்க நாயனாரினுடைய சிறப்புன்னா 63ல் நாயனாருடைய அது இறைவனுடைய அளவு இல்லாத ஒரு 15 பேர் ஒரு 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 அடியார்கிட்ட வேலை செய்கிறாருன்னா 5 அடியார் மேலே அன்பு இருக்கும். ஆனால் அதை மீறி சில பேருக்கு 2 பேருக்கோ 3 பேருக்கோ தன்னறியாமல் ஒரு பாசம் இருக்கும் அந்த அடியார்களுக்கு. இவர் தான் நல்லா பணிபுரிகிறாருன்னு சில பேர் இப்படின்னுவான். சில பேர் காலையே தொட்டு அது விட மாட்டான். சில பேர் காலை சும்மா அப்படி வணங்குற மாதிரி இருப்பான். இதில் இது இத்தனையே வகை இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு இந்த அடியார்கள்லாம் பிடித்தமான அடியார்கள். 63ல் கலட்சிங்க நாயனார் ரொம்ப இறைவனுக்கு பிடிக்கும். ஏன் அஞ்சாம ஒரே ஒரு பூ நுகர்ந்ததால தன் கை நுகர்ந்ததே என்று கையை வெட்டி பெருமையை கண்டவர் எம்பெருமானே ரொம்ப மகிமைப்பட்டார். இப்பேற்பட்ட அடியார் நமக்கு இருக்கிறார்களா என்று ஒரு பெருமையை இந்த பிடிபி சேனலிலே சொல்லுகிறோம். இந்த கலட்சிங்க நாயனார் மனைவியின் ஒரு பூ நுகர்ந்தாலே கையை வெட்டிய அடிகலட்சிங்க நாயனாரின் பெருமையை ஜெகமறியவே எம்பெருமான் அருள் புரிந்த சிவனடியார்களே, சிவதலத்திற்கு சென்றார். அங்கே கலட்சிங்க நாயனாரின் பெருமையை கண்டு இந்த பிடிபி சேனலிலே இந்த பெருமையை கண்டு கலட்சிங்க நாயனாரை போற்றி மகிழுங்கள். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.